ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அணிந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/9/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும். வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை, ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒரு அன்பு, அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ஜாமீன் கையெழுத்து மாத்திரம் தயவுசெய்து யாருக்கும் போடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்தில் சற்று விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் எல்லாமே கரெக்டாக நடைபெறும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தரும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்ப சுற்றுலா சென்றுவதற்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கவலைகளுக்கெல்லாம் முடிந்து ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்தவருடைய விஷயங்களை தயவுசெய்து மூக்க நுழைக்காதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரும் பகிராதீர்கள். உங்கள் மீது விமர்சனங்கள் வரலாம். அதை பற்றி கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. யாரை பற்றியும் தயவுசெய்து விமர்சனங்கள் செய்யாதீங்க. அதே சமயத்தில் உங்களை திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மனு பக்குவம் இன்றைக்கி வரும். உங்கள் பலம் என்ன பலவீனம் என்பதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். திருமண வரம் அமையலைன்னா திருமண வரம் அமையும். குலதெய்வ கோயில் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே கண்டிப்பாக நடைபெறும்.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக இன்றைக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தவறிப்போன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க, திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்கள் நீங்கள் தீட்டுவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உலகெங்கும் தனுசு ராசினர்களே, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு. கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் என்று கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களை சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேயர்களே, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களை பற்றி விமர்சனம் செய்வர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவலைகள் அகலக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். உலகெங்கும் கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்தவங்க பற்றி கருத்து சொல்வதை தயவுசெய்து நிறுத்திக்கங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உற்றார் உடன் பிறந்த வழியில் கொஞ்சம் அனுசரித்து போய்கொள்வது மிகவும் நல்லது. சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றம் அமையும். உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். எதிலுமே ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் இருப்பவருக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க எல்லா ராசி நேயர்களுக்கும் கிடைக்குன்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.